எதுக்கு டிவிக்கு மேல இவ்வளவு ஹேட்? மத்த கட்சியெல்லாம் ரொம்ப நல்லவங்களா, மத்தவங்க யாரும் தப்பே பண்ணலையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கேட்பாங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த கட்சியில ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ், தினக்கூலியா இருக்கிற செயலாளர், பொருளாளர், இந்த மாதிரி பதவிகள்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. கட்சிக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க தான் சொந்த காசை போட்டு. ஒருவேளை கட்சி தோத்து போகுது அப்படின்ற டைம்ல எல்லாருமே நடுத்தருவில் நிப்பான். நீங்க உண்மை சொல்றேன்னா, நீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்க எத்தனை பேர் நடுத்தருவில் நிக்க போறான்னு மட்டும் பாருங்க. நிறைய இடத்துல பதவி காசு வாங்கிட்டு கொடுக்குறாங்க. ஒரு ஒரு இடத்துல ஒரு ஆளு கொடுக்கறதுக்கு 3 பேருக்கு பதவி கொடுத்து வச்சிருக்காங்க. எலெக்ஷன் நெருங்க நெருங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க. பதவி கொடுக்கலன்னு சண்டை வரும். சோ விஜயோட ஃபேஸ் காட்டி தான் அவங்க ஓட்டு வாங்க முடியும். அப்ப என்ன பண்ணணும்? தலைவர் இறங்கி அந்த அந்த உறுப்பினருக்காக அந்த நிக்க போறவனுக்காக ஓட்டு சேகரிக்கணும். ஆனா அவர் என்ன பண்றாரு? கல்யாணத்துக்கு, வளைகாப்புக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார், வெளியே வரமாட்டாரு. விஜய் தோல் மேல அப்படி கைய போட்டு, இங்க பாருங்க இவருதான் என் தொகுதியோட வேட்பாளர், இந்த தொகுதியோட வேட்பாளர், என் சின்னத்துல நிக்கிறாரு, ஓட்டு போடுங்க, என் கட்சிக்கு நிக்கிறாருன்னு சொன்னா அவனுக்கு ஓட்டு குமியும். இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். தலைவர் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இறங்கணும், எல்லா இடத்துக்கும் போகணும், வரணும். ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் நீ கட்சி ஆரம்பிச்சிருக்க. சோ அதர் கட்சியில இருக்கிற அந்த ஓட்டெல்லாம் நீ கன்வெர்ட் பண்ணணும். ஆனா அதை பண்ணாம இவர் எங்கேயுமே வர்றதில்லை. இது என்ன பிரச்சனை வரும்னா, உன்னை நம்பி நிக்கிறான் பாத்தியா, அவனுக்குதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா என்ன கேட்பாங்க, தலைவனே வரமாட்டான், நான் எங்க இருந்து உனக்கு ஓட்டு போடுறது அப்படின்ற மாதிரி பெர்செப்ஷன் போயிடுவான். அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. சோ அவர் பண்ற விஷயம் மக்களுக்கு பாதிப்புன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. யாருக்கு பாதிப்புனா அவங்களோட தொண்டர்களுக்கு, அவங்களுக்கு கீழே வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, அந்த இப்ப எலெக்ஷன்ல நிக்க போற அந்த அவங்களுக்கு, இவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய பாதிப்பு. நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்க, எல்லாம் பண்றீங்க, உங்க தலைவர்கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் வர்றோம்னா கண்டிப்பா உங்க கட்சி வளர்றது ரொம்ப டவுட் தான். ஓட்டு எங்களை பார்க்க வரல, ஓட்டு கேட்க வரேன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை நடக்க போகுது. இந்த மாதிரி சில ரீசன்ஸ்க்காக தான் டிவிக்கு எதிர்க்கிறோமே.